அவருடைய பேரன்பு நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இத்தனை உணர்வு பூர்வமாக நாம் அவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய அன்பினால் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. அதிலிருந்து கொஞ்சம் விலகக்கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே அலைமோதலாம். அவைகளெல்லாம் நம்மை ஆட்கொள்வதற்கு முயற்சிக்கலாம். ஆனாலும் கூட இப்பொழுது அவருடைய தூய அன்பு, பேரன்பு நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது, ஆட்கொண்டிருக்கிறது. அது ஒரு இனிமையான அனுபவம். அந்த அனுபவத்திலேயே நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அனுபவத்திலே நாம் இருக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகின்ற பொழுது, அது நமக்கு உள்ளத்திலே தெளிவான ஒரு பொருளை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். அந்த பேரன்பு நமக்கு புரிந்து கொள்ளும்படியான ஆற்றலை தரும். ஆகவே என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நம்பிக்கையோட சொல்லுங்க. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என்ன என் கரங்களை தட்டி. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையிலே, மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகிறீர், புது உயிர் தருகின்றீர். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. சொல்லுங்க. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. என் மேய்ப்பர் நீதானையா,
நிமிஷம் தியானிப்போம். Jesus. என் மேய்ப்பர், என் இயேசு என்னோடு, எனக்குள்ளே, Amen. என் வாழ்விலே அவர் இருக்கின்ற பொழுது, Jesus. ஒருவேளை எனக்கு குறை இருந்தாலும் கூட குறைகள் நிறைவாக்கப்படும். ஏனென்றால் அவர் என்னுடைய மேய்ப்பர். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த உலகம் முடியும் நாள் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று Amen. நன்றி தகப்பனே. ஆகவே உள்ளத்திற்குள்ள அந்த வார்த்தையை உணர்ந்து எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த துன்பம் நம்மை அலட்டுகிறதோ, நம்ம உள்ளத்தை எது அலட்டுதோ அந்த பிரச்சனை கிட்ட சொல்லுவோம், என் மேய்ப்பர் இயேசு, Yes. எனக்கு ஒரு குறைவும் வராது. இந்த பிரச்சனைகிட்ட நீங்க பேசுங்க. எது உங்களை துன்புறுத்துதோ அதுகிட்ட நீங்க பேசுங்க. எனக்கு ஒரு குறைவும் வராது. Amen. இயேசு என்னை வழி நடத்துகிறார். Amen. இயேசு என்னை ஆட்கொண்டிருக்கிறார். Amen. இயேசு என்னோடு தான் இருப்பார், Jesus. என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி Amen. அந்த துன்பங்களோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, அந்த வியாதியோடு சொல்வோம், என் மேய்ப்பர் இயேசுதான், Amen. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. Amen. 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 இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே. Amen. அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் அக்கறையோடு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே வெறுமனே நம்முடைய சொந்த காரியங்களிலே மட்டும் ஈடுபட்டு கொண்டிராமல், இந்த நாளில் அக்கறையோடு நாம் ஓடி வருகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நன்றாக வைத்திருக்கிறார், என்னை நன்றாக வைத்திருப்பதற்காகவே அவர் என்னோடு இருக்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொண்டு நாம் எல்லோரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நல்ல இறைவார்த்தையை கவனிங்க, சொல்லப்படுகின்ற விளக்கங்களையும் நல்லா கவனிங்க. அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும், விளக்கங்கள் நன்றாக புரிய வேண்டும். ஏனென்று சொன்னால், மறைநூலை பற்றி நிறைய கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும். சும்மா இருக்கும்போது பிசாசு தூண்டி விடுவான், சந்தேகத்தை கிளப்புவான். ஏசு ஏன் பிறந்தார், அவர் ஏன் சிலுவையில் செத்தார், இப்படிலாம் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு கேள்வியை கிளப்பி விடுவான். அப்போ அதுக்கு நமக்கு சரியான விதத்தில் பதில் புரிந்திருக்க வேண்டும். சரியான விதத்தில் பதில் புரிந்திருக்க வேண்டும். புரிந்த பதிலை மனதிலே வைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முதலிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நம்மிடத்தில் கேள்வி எழுப்புகின்றவர்களுக்கும் சரியான விதத்தில் என் ஆண்டவர் எதுக்காக பிறந்தார், எதுக்காக சிலுவையில் மரித்தார் என்கிற அந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நன்றாக கவனிப்போமாக. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 1:10. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம், உலகில் தோன்றியதின் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. திரும்ப அதே வார்த்தையை சொல்லுங்க.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இந்த உலகத்தில் தோன்றியதின் மூலமாக இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. இப்பொழுது அருள் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நமக்கு விளக்கமாகுது. அவர் தோன்றியதன் மூலம், அவர் பிறந்ததன் மூலமாக அருள் இந்த உலகத்திலே வெளிப்பட்டது, பொழியப்பட்டது, நம்மிலே அது நிறைந்திருக்கிறது. அந்த அருள்னு சொன்னால் அதை சரியாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் பேரன்பு. எது? கடவுளுடைய பேரன்பு இந்த உலகத்திலே இயேசு வழியாக ஊற்றப்படுகிறது. இயேசு வழியாக ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பொதுவாக பாருங்க, நம்ம உள்ளமெல்லாம் அன்புக்காக ஏங்கும். நம்ம உள்ளமெல்லாம் எதுக்காக ஏங்கும்? அன்புக்காக ஏங்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தில் திளைத்திட்டு கொண்டு இருக்கும்போது இல்லை, எப்போது பிரச்சனைகளில் முட்டும்போது, வேதனைகளில், துயரங்களில் சிக்கும்போது யாராவது அந்த தலையை கொஞ்சம் தடவி கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கும் இல்லையா? ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ஒரு துயரத்தில், ஒரு வேதனையில், ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம தலையை அப்படி ஒருத்தர் தடவி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தலையை யார் தடவி கொடுப்பா? யார் நம்மகிட்ட நல்லா அன்பாக இருக்கிறாங்களோ என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? தடவி கொடுப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதில் தாய்க்கு ஒரு பங்கு உண்டு. இந்த தாய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை கவனித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய முகம், அவங்களுடைய உள்ளம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க ஆராய்ந்து கொண்டே இருப்பாங்க. வீட்டில் தகப்பன் கூட கண்டுபிடிக்க மாட்டார். ஆனால் தாய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீட்டிலே இருக்கிறதுனால இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான், இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான், இவளுக்கு என்ன கஷ்டம், என்ன வேதனை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாளேன்னு சொல்லி நாம் குழந்தையாக இருந்தாலும் சரிதான், வாலிப பருவமாக இருந்தாலும் சரிதான், திருமணமாகி நாம் கணவன் வீட்டுக்கு போனவர்களாக இருந்தாலும் சரிதான், ஹல்லேலூயா, அந்த அம்மா என்ன செய்வாங்க? கவனிச்சுட்டே இருப்பாங்க, பார்ப்பாங்க, ஏம்மா ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி அவங்க தான் என்ன செய்வாங்க? தலையை கொஞ்சம் கூட இந்த அனுபவமே இல்லாதவங்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டதே இல்லையா? உங்கள் அம்மா உங்கள் தலையை தடவியே தரலையா? ஒரு சகோதரி இப்படி தலையாட்டுறாங்க, ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இங்கே இருக்கிற அம்மாக்கள் இதுக்கு முன்னால் தலையை தடவலைன்னு சொன்னால் இப்போ தடவுங்க. இன்னுமே என்ன செய்யுங்க? உள்ள மூஞ்சை பார்த்து, முகரையை பார்த்து, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலையை தடவி விடுங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் கடவுளுடைய சுவாபம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீ வாடி இருந்தா, நீ கஷ்டத்தில் இருந்தா, நீ வேதனையில் இருந்தா, அவர் உன்னை உற்று நோக்குகிறார். அவருடைய கரம் உன்னை தேடி வரும். நீ அவரை நோக்கி பார்த்தீன்னு சொன்னால் அவருடைய கரம் இறங்கி வந்து உன் தலையில் அமரும். அது ஒன்று தடவி கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் பேரன்பு. அதுதான் என்னது? பேரன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதின் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. உன்னை அன்பு செய்வதற்காக அந்த அருள் வெளிப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அடுத்து, அவர் சாவை கடந்து, அவர் சாவை அழித்து, கடந்துன்னா போட்டிருக்கு, அழித்து. ஹல்லேலூயா. அவர் சாவை அழித்து, கடந்து இல்லை. கடந்துன்னா அவர் கடந்து போனாரு, நம்ம கடக்க வேண்டாமா? அவர் கடந்து போயிட்டாரு, நம்ம கடக்க வேண்டாமா? அதனால சாவை என்ன செஞ்சார்? அவர் அழிச்சிட்டார். அழித்து அழியாத வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். எது வழியா கொடுத்திருக்கிறாரு? நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒளிரச் செய்தார்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இப்போ இந்த வசனம் 2 பகுதியா இருக்கு. 2 பகுதியா பிரிச்சு என்ன செய்வோம்னு சொன்னா அதை தியானிப்போம். அது எப்படி இருக்கு? 2 பகுதியா இருக்கு. ஒரு பகுதி என்னது? நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதின் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அது ஒரு பகுதி. 2வது பகுதி, அவர் சாவை அழித்து அழியாத ஒரு வாழ்வை நற்செய்தி வழியாக. அதனால தான் நற்செய்தி ரொம்ப முக்கியம். நற்செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும் போதாது, அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அதில் விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அடுத்த மாதம் என்னது? ஒரே ஒரு சவுண்டு மட்டும் தான் வருது. அடுத்த மாதம் என்னன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுது. மற்றவங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கி. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே என்னதான்? கொண்டாட்டம். கொண்டாட்டம் சொன்னால் மகிழ்ச்சி. அதான் முக்கியமான பாயிண்ட். ஹல்லேலூயா. எதுக்கு கொண்டாடுறோம்? மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நிகழ்ச்சியை பற்றி முதலாக வானதூதர் வந்து இடையர்களுக்கு சொல்லும்போது அது மகிழ்ச்சியின் செய்தியாகத்தான் அதை சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிப்போம். வானதூதர் இடையர்களிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி சொல்றாரு? பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்கின்ற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எது மகிழ்ச்சியா? ஆண்டவராகிய மெசியா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அது எபிரேயம். அந்த மெசியாங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் கிறிஸ்து. அதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொன்னா அருள் பொழிவு செய்யப்பட்டவர், கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அந்த அபிஷேகிக்கப்பட்டவர் உங்களுக்காக எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் யாரு? அவர் மீட்பர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து என்கின்ற அந்த மெசியா என்கின்ற அபிஷேகம் செய்யப்பட்டவராகிய இயேசு மீட்பராக பிறந்திருக்கிறார். மீட்பர் அப்படின்னு சொன்னா விடுதலை கொடுக்கிறவர். மீட்பர்னு சொன்னா விடுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர்? முத எல்லாரும் சொல்றது பாவத்திலிருந்து. ஓகே, பாவத்திலிருந்து. அப்புறம் டைரக்டா நோய் தானா? சாபத்திலிருந்து. பாவத்திலிருந்து, அப்புறம் சாபத்திலிருந்து. சாபன்னு சொன்னா என்னது? உங்க அம்மா அப்பா உங்களை திட்டி சாபம் போட்டாங்களே, அதான். அதுவும் சாபம்தான். சாபம்னு சொன்னா எது? எப்பெல்லாம் நம்ம கடவுளுக்கு எதிராக மீறுகிறோமோ, கடவுளுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் மீறுதல்களை நடத்துகிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாபம் நம்ம மேலே வந்து இணைஞ்சிரும், விழுந்துடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்படிப்பட்ட சாபங்களை நம்மளிருந்து நீக்குவதற்காக, அதிலிருந்து நம்மை மீட்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, சில பேர் வயிறு எரிஞ்சு நம்மளை சபிச்சாங்கன்னா அது சாபமாக இணைஞ்சிரும், மாறிடும். அதனால நாம யாரையும் சபிக்கக்கூடாது. நாம யாரையும் என்ன செய்யக்கூடாது? சபிக்கவே கூடாது. அல்லேலூயா. அதே போல ஒருவேளை மற்றவர்கள் சபிக்கின்ற விதமாக நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அவர்கள் வயிறெறிய, மனம் வருந்த நாம் நடவடிக்கைகளை இறங்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது போக எதிலிருந்தெல்லாம் மீட்கிறாரு? அப்போதான் சொன்னீங்க பாவத்திலிருந்துன்னு சொல்லி, அடுத்தது வியாதின்னு சொன்னீங்க. வியாதியிலிருந்து நம்மளை என்ன செய்கிறாரு? மீட்கிறார். அல்லேலூயா. வேற எதிலிருந்தெல்லாம் மீட்கிறாரு?
அப்படி லிஸ்ட்டு நிறைய போடலாம். என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைகள்ல இருந்து நம்ம என்ன செய்வார்னு சொன்னால் மீட்பார். அத்தனை பிரச்சனைகள்லேருந்து அவர் மீட்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் நமக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு என்ன செய்வார்? நீக்கி விடுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுதான் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை ஒரு பாடலா பாடுவோமா? பாடுவோமா? சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. பாடுவோம். சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. இன்று பாலனாய் பூவினில் வந்தாரே இறைவன், எல்லோரும் ஆடி பாடுங்க. இன்று பாலனாய் பூமியில் வந்தாரே இறைவன், எல்லோரும் ஆடி பாடுங்க. சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. பாடுவோம். சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. பூலோகம் மீட்டிட வேண்டியே கண்ணி மறி வயிற்றில் வந்தார் நம் இறைவனே. பூலோகம் மீட்டிட வேண்டியே கண்ணி மறி வயிற்றில் வந்தார் நம் இறைவனே. பூலோகம் மீட்டிட வேண்டியே கண்ணி மறி வயிற்றில் வந்தார் நம் இறைவனே. தாழ்மையின் கோலமாய் வந்தவரே, ஏழ்மையின் ரூபத்தை ஏற்றவரே. தாழ்மையின் வடிவமாய் வந்தவரே, ஏழ்மையின் கோபமாய் ஏற்றவரே. சந்தோஷம் சந்தோஷம் பாரெங்கும் சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷம் பாரெங்கும் சந்தோஷம். சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. இன்று பாலனாய் பூவினில் வந்தாரே இறைவன், எல்லோரும் ஆடி பாடுங்க. இன்று பாலனாய் பூவினில் வந்தாரே இறைவன், எல்லோரும் ஆடி பாடுங்க. சந்தோஷ செய்திதானுங்க, நல்ல சங்கீதம் பாடவாங்க. அப்ப இயேசு பிறந்ததுக்குள்ள காரியம் புரிஞ்சுதா? எதுக்காக பிறந்தாரு? இப்பதான் பேசணும். எதுக்காக பிறந்தாரு? பாவத்தை நீக்க, சாபத்தை நீக்க, நோய் நொடிகளை நீக்க, எந்த துன்பம் கஷ்டம் பிரச்சனைனாலும் அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்புறம் எதுக்காக அவர் இறந்தாருங்கிற அந்த உண்மையும் இந்த செய்தி வழியாக நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அல்லேலூயா. அதை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் நம்ம பார்த்தோம், பொதுவாக பார்த்தோம், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வார்னு சொல்லி நம்ம பொதுவாக பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய ஆழமான காரியத்தை பார்ப்பதற்கு ரோமையர் 5வது அதிகாரம் அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக ரோமையர் 5வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிப்போம். நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மை பற்றி மறைநூல் என்ன சொல்லுது? நான் சொல்லலை. மறைநூல் என்ன சொல்லுது? கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அப்படின்னு சொன்னா யாரு? நம்ம எல்லாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தோம், ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். அல்லேலூயா. எதனால? கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம மனசுல சிந்திப்போம், உணர்வுல கொண்டு வருவோம்,
அது அப்படியே செயல்லையும் என்ன செய்யும்னு சொன்னால் வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கடவுளுக்கு என்ன செஞ்சோம்? பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, நமக்காக உயிரை கொடுத்ததால். நமக்காக, எதுக்காக? நமக்காக. ஏன் நமக்காக? ஏன்னா நாம் பாவி, என் பாவத்திற்குரிய தண்டனையை நான் அனுபவிக்க கூடாது என்பதற்காக, தண்டனை தீர்ப்பு என்னை ஆட்கொண்டு நான் அதில் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இயேசு எனக்காக உயிரை கொடுத்தார். இயேசு எனக்காக உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். கையை தட்டுங்க. அவர் உயிரை கொடுத்து எனக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறதுனால இப்போ பகைவராக இருந்த நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். என்ன நினைச்சிருக்கிறேன்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கேன். இப்போ நான் கடவுளோட கை குலுக்கலாம். கடவுளோட பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு குலுக்குங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு குலுக்குங்க. அந்த சகோதரியை கை குலுக்குனீங்களா? முதல்ல குலுக்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் நான் அப்படி பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கை குலுக்குங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால், எபேசியர் புஸ்தகத்தில் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கா? கடவுள் இருக்கார். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான்னு சொல்லி இப்போ மறைநூல் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு கை கொடுத்தா யாருக்கு கை கொடுத்த மாதிரி? கடவுளுக்கே கொடுத்த மாதிரி. ஏ அப்பா, பெரிய ஆளியா நீ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுக்கு கை கொடுக்கணும்னா யாருக்கு கை கொடுக்கலாம்? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கலாம். அல்லேலூயா. அதுலேயும் ஆண்டவர் குறிப்பாக சொல்றாரு, நமக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன செய்யணுமா? கை கொடுக்கணுமா. நமக்கு எதிராக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் யார் தான் இருக்கிறா? கடவுள் தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எந்த தன்மைக்கு இயேசு நம்மை அழைத்து கொண்டு சென்று இருக்கிறார் என்று சொன்னால், கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். கடவுளோடு. இப்போ கடவுளுக்கு நமக்கும் சண்டை கிடையாது, கடவுளுக்கு நமக்கும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? கடவுளுக்கும் நமக்கும் தீராத பகை, தீராத சண்டை, அதிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. எப்போ நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து அவரோடு இணைந்து கொள்கிறோமோ, கடவுளும் நம்மோடு இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே, வாழும் அவருடைய மகன் வழியாகவே. இயேசு யாரு? வாழ்கின்றவர். இயேசு யாரு? வாழ்கின்றவர். அவர் செத்தவர் கிடையாது, அவர் வாழ்கின்றவர். வாழும் அவர் மகன் வழியாக மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் என்று. கையை தட்டுங்க. எதுல இருந்தெல்லாம் மீட்கப்படுறோம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எந்த பிரச்சனைனாலும் போராட்டம் இருந்தாலும் அத்தனைகளில் இருந்தும் நாம் மீட்கப்படுகிறோம். இது சந்தோஷம் தானே? மகிழ்ச்சி தானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம பொதுவாகவே எப்படி மகிழ்ந்து கொண்டு இருப்போம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது மகிழ்ச்சியான காரியங்கள் நடந்துட்டுன்னு சொன்னால், சாதாரணமாக இயற்கையான இந்த வாழ்வுக்குரிய காரியங்கள் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் மகிழ்ந்துருவோம். அடுத்த மாதம் கிறிஸ்மஸ். மேன்லி பெல்லாவுக்கு ஒரு சாரி எடுத்து கொண்டு போனால் பெல்லாவுக்கு எப்படி இருக்கும்? சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி வேலை முடிஞ்சு, அதுவும் சும்மா சாரி இல்லை, நல்ல ஒரு விளவுன ஒரு சாரி, இந்த வருஷம் நல்லா ஜம்முன்னு கொண்டாடுவோம்னு சொல்லி ஒரு விளவுன சாரியை பெல்லாவுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுவோம்? என்ன வந்துடும்? இது உலகத்தரமான மகிழ்ச்சி. அல்லேலூயா. இது உலக மகிழ்ச்சி. நம்ம இதிலே தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். இதிலே தான் என்ன செய்வோம்? சுற்றிக்கிட்டே இருப்போம். நம்ம மனசெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த உலகத்தரமான காரியங்களில் ஏதாவது நமக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த காரியங்களில் தான் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். அதை பெற்றுக்கொள்வதற்கும் அதை அடைவதற்கும் தான் ஓடுகிறோம், உழைக்கிறோம், என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். ஆனால் கொலோசையரில் பவுலடியார் சொல்கிறாரு, எடுத்து வாசித்துருவோமே. கொலோசையரில் பவுலடியார் சொல்லுவார் பாருங்க,
கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பற்றி எழுந்தவர்கள் ஆனால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்த்து. அல்லேலூயா. அப்படி கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். எதை பத்தி நாடணுமா? மேலுலகு சார்ந்தவை பற்றி நாடுங்கள். 2வது வசனம். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். பாத்தீங்களா அவர் எப்படி போட்டிருக்கிறாரு? இவ்வுலகு உலகத்தை சார்ந்தது என்ன? பொதுவா இயற்கையா நம்ம உடல் அதை தான் தேடும். மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆயிட்டுன்னு சொன்னா என்ன தேடும்? 1:30 மணி இல்லை, சில பேருக்கு 12 மணிக்கே என்ன வந்துடும்? கபா வந்துடும். மத்தியான நேரம் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்து என்ன தான் தேடுறோம்? உணவை தான் தேடுறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுலேயும் வீட்டுக்காரரு இன்னைக்கு ஒன்று நான் ஹோட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? என்ன கிளாரன்ஸ், நீங்க அப்படி சொன்னதே இல்லையா? மகிழ்ச்சி ரெட்டிப்பாயிரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்? இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள்ல மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான் மனது விரும்புகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பவுலடியார் சொன்னார், என்ன சொன்னார்? இந்த இவ்வுலகை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றிய நாடுங்கள். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அல்லேலூயா. நம்ம இப்ப எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ரோமையர் 5வது அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு. இது என்ன மகிழ்ச்சி? இயற்கையான உடல் சார்ந்த மகிழ்ச்சியா? மனம் சார்ந்த, ஆன்மா சார்ந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. பொதுவா இதை பத்தி நம்ம என்ன செய்யறதுன்னு சொன்னா அதிகமாக தியானிப்பது இல்லை. நம்முடைய உள்ளம் அதை பற்றி தியானிக்காது. நான் அதான் சொன்னேன், இயற்கையாக இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் இதை குறித்து தான் நம்முடைய உடல் நாடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, நாம உடல் சார்ந்த மகிழ்ச்சியை கூட முழுமையாக அனுபவிக்கணும்னு சொன்னா, அல்லேலூயா, முழுமையா ஏன் அனுபவிக்க முடியல? ஏதோ மனசை கஷ்டப்படுத்து, ஏதோ மனசை கஷ்டப்படுத்து. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், இதெல்லாம் மனசை கஷ்டப்படுத்து. நோய் மனுஷனை கஷ்டப்படுத்துது. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா, அதாவது பெற்றவங்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, ஒன்றுமே இல்லைனாலும் கூட இப்படி ஒரு சிந்தனை உள்ளத்தை அலட்டுதான் இல்லையா? திடீர்னு அது எப்போதும்னு சொல்ல முடியாது. ஆனால் திடீர்னு என்ன செய்யும்? என் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு நோயும் வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு எதுவும் பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு காரியம் மனசை அலட்டிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நாம கிறிஸ்து வழியாக கடவுளோடு எப்போதும் ஒப்புரவாகி இருப்போம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை தாண்டுவதற்குரிய தைரியம் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே நம்முடைய உணர்வுக்குள்ள வந்துடும். ஏன்னு சொன்னா, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கும் கடவுளுக்கும் எப்போதும் ஒப்புரவுன்னு சொன்னா, என் பிரச்சனைகள்ல கடவுள் தலையிட்டு கொண்டே இருப்பார், என் போராட்டத்தில் கடவுள் தலையிடுவார், என் நோய் நொடியில என் கூட இருந்து ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், தாண்ட செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்ததில் உள்ள மகிழ்ச்சி, நான் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளேன். அல்லேலூயா. பாருங்க, நான் கொஞ்சம் ஆழமாக தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏதோ சும்மா உலகத்தை பற்றியே அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்புறதே இல்லை. நான் எப்போவுமே வார்த்தையினுடைய ஆழத்திற்குள் சென்று அந்த ஆழம் என்ன சொல்லுகிறதோ அதை
நானும் தியானித்து அனுபவித்து என்னோடு இருக்கிறவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. உலகத்திலே பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, நாம கடவுளோடு எப்போதும் ஒப்புரவாக இருப்பது. நீங்க எப்போ ஒப்புரவாகணும்னு சொன்னாலும் இயேசுவோட இணைஞ்சிருந்தா ஒப்புரவாயிடலாம். நீங்க உலகத்தோட இணைஞ்சிருந்தா இப்படி ஒப்புரவாக முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இயேசுவோட நாம இணைஞ்சிருந்தோம்னு சொன்னா எப்போதும் கடவுளோடு இணைஞ்சிடலாம். சின்ன தப்புனாலும் பெரிய தப்புனாலும் பண்ண உடனே ஆண்டவர் இயேசுகிட்ட போயிட்டோம்னு சொன்னா என்ன செஞ்சிருவார்? ஆண்டவர் மன்னிச்சிருவார். அவர் மன்னிச்சிட்டாருன்னா தந்தையோடு ஒப்புரவு தான். அல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க. அது மட்டுமல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உறவு கொள்ளுதல் என்கிற காரியத்தை இன்னும் அதிகமாக விளக்கலாம். அநேகரோடு நம்ம நட்பா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? இல்லையா? நட்பை பற்றி பார்த்துடலாம். இப்போ அதிகம்னு சொன்னால் ஜோதிஷுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நட்பு நான் கண்டுபிடிச்சது. அப்படி தானே? ரொம்ப ஃப்ரெண்டு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரெண்டு. பிரைஸ் தி லார்ட். அதுக்காக இவங்க 2 பேருக்கும் மற்றவங்க கூட அதிகமான நட்பு கிடையாது, உறவு கிடையாது அப்படி நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த விதமான ஒரு உணர்வு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மைக்கு பிடிங்க. ஏன் செய்முறை பயிற்சி செய்கிற மாதிரி சில காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. மைக் எடுங்க மைக்க. இதனால் உங்கள் 2 பேருக்கு என்ன பிரயோஜனம் ஐயா? கடவுளுக்குள்ளே இருக்கிறனால கடவுளுடைய காரியத்தை பேசிக்கிறதுனால அதில் வளர்றதுக்கு நல்ல ஒரு உந்துதலாக இருக்குது. ஓகே. ஒருத்தருக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியுது. ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஷேர் பண்ணிக்கலாம், மகிழ்ச்சின்னா ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு துன்பம்னா ஓடி போய் என்ன செய்யலாம்? நிற்கலாம். உறவினுடைய அந்த தன்மையை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக இவங்க 2 பேரும் மனுஷங்களே இவ்வளவு உறவுக்குள்ளே இவ்வளவு இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கடவுளோடு உறவுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த உறவுக்குள்ளே இயேசு நம்மளை கொண்டு போயிட்டாரு. இயேசு பிறந்ததில் உள்ள பெரிய மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. கடவுளோடு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்லேலூயா. அவரோட நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் உறவாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்படி கிடையாது. கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல மனுஷன் பக்கத்துல போக முடியாது. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாடுல ஆண்டவர் மோசேயோட மட்டும்தான் நட்புறவா இருந்தாரு, நல்ல ஒப்புரவா இருந்தாரு. மோசே அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வரைக்கும் போகலாம், அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஜனங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு சொல்லும்போது நான் காட்சி அளிக்கிற தோன்றுகின்ற என் பிரசன்னம் நிறைந்த அந்த மலை பக்கத்தில் ஒரு பயலை வரவிடாதுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தன் வரக்கூடாது. எவ்வளோ கடுமையான ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னா அவர் தூயவர். மனுஷன் பாருங்க, அவன் கிட்டத்தட்ட இந்த ஒழுங்குமுறை எல்லாம் வருவதற்கு முன்னால எப்படி வாழ்ந்தவன் சொன்னா காட்டுமராண்டியா வாழ்ந்தவன். அதனால அந்த பரிசுத்தத்திற்கு பக்கத்துல, அந்த தூய்மைக்கு பக்கத்துல மனிதனால நெருங்க முடியாது, அணுக முடியாது, உறவு கிடையாது, விலகித்தான் நிற்க முடியும். ஒரு சம்பவத்தில் நான் இதெல்லாம் எடுத்து புரட்டி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பக்கத்தில் எதிரிகள் பக்கத்தில் மாட்டிக்கொண்ட உடன்படிக்கை பேழைன்னு சொன்னால் தெரியுமில்ல, ஆண்டவர் மோயிசனுக்கு காட்சி வழியாக, தரிசனம் வழியாக ஒரு பேழையை செய்ய சொல்லி
அந்த பேழைக்குள்ளே அதாவது 10 கட்டளைகளையும் துளிர்த்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோலையும், அவர் மக்களுக்கு உணவாக வழங்கிய மன்னாவை ஜாடியில் வச்சு இந்த மூணையும் என்ன செய்யணும், அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடணும். இந்த உடன்படிக்கை பெட்டி பேழையில் என்னுடைய பிரசனம் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே இருந்து தான் நான் உங்கள் கூட என்ன செய்வேன்னா பேசுவேன், உங்களுக்கு வழி நடத்துதலை கொடுப்பேன், பல காரியங்களும் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருந்த ஒரு காரியம். அதுதான் உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கை பேழையை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எதிரிகள் தங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். அப்போ தாவீது அவங்கள ஜெயிச்சு என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த உடன்படிக்கை பேழையை திரும்பவும் இஸ்ரேலுக்கே கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வர்ற வேளையில் அதை ஒரு மாட்டு வண்டியில் வச்சு என்ன செய்கிறாரு, அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வரும்போது ஒரு பள்ளத்தில் அந்த மாட்டு வண்டி சரியும் போது உடன்படிக்கை பேழை சரிந்து போகாமல் இருப்பதற்காக ஒரு மனுஷன் கையை வைப்பான், செத்து போயிடுவான். அது சரிஞ்சிடக்கூட நல்ல நோக்கத்தோடு தான் பிடிச்சான். ஆனால் என்ன செய்வான், அவ்வளோ பவர்ஃபுல். இந்த தந்தையாம் இறைவனுடைய பவர்ஃபுல் எப்படி நமக்கு அதை பற்றி புரிந்து கொள்ள முடியாததுனால தான் நான் இதை பற்றி விளக்குகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை இன்னைக்கு நீங்கள் ஈஸியாக கோயிலில் ஆலயத்தில் முகமுகமாக என்ன செய்யலான்னு சொன்னால் அந்த நற்கரணை பேழையில் முன்னால் நீங்கள் போய் நிற்கலாம். அது காரணம் என்னன்னு சொன்னால் இயேசு தான் நம்ம பாவத்தை எல்லாத்தையும் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் நான் ஒரு தவறு செஞ்சிருந்து அந்த தவறை ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சிருந்தேன்னு சொன்னால் அது எங்கே போயிடும்னு சொன்னால் அவருடைய சிலுவைக்கு போயிடும். நான் மன்னிக்கப்பட்டு விடுவேன், நான் இப்போது கடவுளோடு ஒப்புரவு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் தந்தையாம் இறைவனோடு நான் ஒப்புரவாகி உறவாட முடியும். அல்லேலூயா. அவருக்கும் எனக்கும் எந்த விதமான பிணக்கமே கிடையாது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்ல வர்றார். என்ன சொல்றான்னு சொன்னா, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சியை நமக்கு தந்தவர் கடவுளே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த கேள்வி. இப்படி ஒப்புரவாக்கப்பட்டு கடவுளோட நம்ம நல்லா இணைஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு என்னங்க கிடைக்குது? இப்போ எந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம்? ரோமையரா? மேல சொன்ன வசனத்துக்கு வாங்க. அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் அருள் பேரன்பு வெளிப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அதனால தான் அவர் பிறந்ததை பற்றி தியானித்தோம். அவர் நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கிய அந்த காரியத்தை குறித்தும் என்ன செய்கிறோம்? தியானித்தோம். அல்லேலூயா. இப்போ ஒப்புரவாக்கப்பட்டால் எனக்கு என்ன நன்மை? ஒப்புரவாக்கப்பட்டால் எனக்கு என்ன நன்மை? திருப்பாடல்கள் 20. பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்களில் 20வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? பாடலை 20வது பாடல் எடுத்துட்டீங்களா? வாசிங்கம்மா. நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நெருக்கடி வேளையில் ஏன் பதில் தராரு? அவ்வளவு ஸ்ட்ரிக்டான அந்த ஆண்டவர் எனக்கு ஏன் பதில் தராரு? இயேசு என்ன தந்தையாம் இறைவனோடு ஒப்புரவாக்கி விட்டுள்ளார். அல்லேலூயா. அவருக்கு எனக்கும் நெருங்கிய உறவு இருக்கு. அதனால நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர், யாக்கோபினுடைய கடவுளுடைய பெயர் என்னது? யெகோவா. யெகோவான்னு சொன்னா என்ன பொருள் தெரியுமா? மீட்பர் தான்.
அது பின்னால இயேசு என்று மாறிவிட்டது. அல்லேலூயா. யாக்கோபின் கடவுளது பெயர் இயேசு என்ற பெயர் உம்மை பாதுகாப்பதாக. கரங்களை தட்டுங்க. கடவுளோடு நாம ஒப்புரவாய் இருக்கிறதுனால, உறவாடுகின்றதுனால நமக்கு என்ன பயன் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. நீ என்ன உதவி கேட்கியோ அந்த உதவியை தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. சீயோன் சொன்னா என்னது? திருச்சபை. சீயோன் என்பது திருச்சபை. தூயகம் பரலோகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தூயகம் பரலோகம். அங்கிருந்து என்ன செய்றாரு? அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து துணை செய்வாராக. திருச்சபையிலிருந்து அவர் நமக்கு உதவி செய்றாரு. ஹல்லேலூயா. உம் உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உன் சாப்பாட்டை எல்லாம் அவர் நினைவு கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. நீ கொடுக்கிற காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்ன விரும்புறியோ அதை ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாரு? தருவார். ஏன்? நான் ரொம்ப அவரோட உறவா இருக்கிறேன். உம்மை திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உன் திட்டத்தை எல்லாம் கடவுள் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். திருப்பொழிவுனா என்னது? அபிஷேகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு பேர் என்னது? என்னது? என்ன சொன்னீங்க? அருள் பொழிவு செய்யப்பட்டவங்க. கிறிஸ்தவன் சொன்னாலே என்னதான் அதுக்கு அர்த்தம்? அருள் பொழிவு செய்யப்பட்டவங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவருக்கு என்ன செய்றாரு? வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டால் பாருங்க எவ்வளவு ஃப்ரீ. அதுலயும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு திருச்சபை கிடைத்திருக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்தா கைதட்டுறிய. திருச்சபை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா கைதட்ட முடியல. எல்லாம் ஊனியல்பு. திருச்சபை எனக்கு என்ன செய்யுது? திருச்சபை எனக்காக பரிந்து பேசுகிறது. பரிந்து பேசுதா இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக பரிந்து பேசுது. அல்லேலூயா. அதுலேயும் உயிரோடு இருக்கிறவங்க பரிந்து பேசுகிறாங்களோ இல்லையோ, இந்த மண்ணை விட்டு மறைந்து விண்ணகத்திலே உயிர் வாழ்கின்ற சகல புனிதர்களும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புனிதர்கள் என்பது பார்த்துக்கோங்க, நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? திருச்சபை அங்கீகரித்து புனிதர்கள்னு பேர் கொடுத்துருக்கு. இந்த பேரே இல்லாம அந்த புனிதர் கூட்டத்தோட விண்ணகத்தில் இருக்கிற புனிதர்கள் நிறைய பேர். ஏன்? நம்ம குடும்பத்திலேயே நம்ம வீட்டிலே கூட நம்முடைய முன்னோர்கள் மரித்து அவங்க கிறிஸ்துவுக்கு உகந்தவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, விண்ணகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? நல்ல ஒரு பெட்டு போட்டு ஏசி ரூம்ல தூங்கிட்டா இருப்பாங்க. ஹல்லேலூயா. என் பேரன் என் பேத்தி அவங்க கஷ்டப்படுறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்களா மாட்டாங்களா? ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது? இதெல்லாம் எப்படி கிடைச்சது? இயேசு நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கியதால் கிடைத்த மகிழ்ச்சி. அதான் சொன்னேன், பேரன்பு கிறிஸ்து வழியாக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த பேரன்பு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம அனாதைகள் கிடையாது, திக்கற்றவர்கள் கிடையாது. ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்வாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொல்வார். நம்ம திக்கற்றவங்க கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறது. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சீக்கிரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? துவண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும்? நானே நொந்து போயிட்டேன்னு சொன்னா என்ன ஆகுறது? மற்றவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப
அப்ப கடவுளோடு எப்போதும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் இணைந்திருப்பதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ மேலே உள்ள கிளாஸ் முடிஞ்சது. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் அருள் வெளிப்பட்டுள்ளது. அந்த கிளாஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னா, அவர் சாவை அழித்து அழியாத வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். நற்செய்தியின் வழியாக, நல்லா கவனிச்சுக்கணும், எது வழியா ஒளிரச் செய்கிறாரு? அவருடைய வார்த்தையின் வாயிலாக ஒளிரச் செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல எசேயா புத்தகம் 25வது அதிகாரத்துல 25வது அதிகாரத்துல 25வது அதிகாரத்துல 25வது அதிகாரத்துல 25வது அதிகாரத்துல இன்னும் நிறைய பேர் எடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. 8 என்றுமே இல்லாதவாறு, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். கைதட்ட மாட்டேங்கல, எனக்கு இல்ல, வசனத்துக்கு. சாவை ஒழிச்சிருவாரு, கண்ணீரை துடைச்சிருவாரு. தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். இதை யார் சொல்லியிருக்கிறா? நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, இந்த சாவுங்கிற அந்த காரியம் ஒரு வாழ்க்கையில் எல்லாரையும் வேதனைப்படுத்துகின்ற ஒரு காரியம் இல்லையா? நமக்கு வேண்டியவங்க, ரத்தமும் சதையுமா இருக்கிறவங்க நம்மை விட்டு பிரிந்தா நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு எல்லா மனிதரையும் வேதனைப்படுத்துகின்ற ஒரு காரியம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நினைஞ்சிருக்கிறாரு, அவர் இந்த உலகத்தில் தோன்றி தன்னுடைய பேர் அன்பினால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாவு எப்படி வந்துச்சு? தொடக்க நூலில் நம்ம வாசிப்போம். அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மனப்பான்மையோடு கேட்காதீங்க. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 16, 17. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். உன் விருப்பம் போல நீ ஆசைப்படுற மாதிரி சாப்பிடலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். எப்படி சொன்னார்? சாகவே அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. சரி, ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தாங்க. சாப்பிட்ட உடனே செத்து போயிட்டாங்களா? கடவுள் சொல்லியிருக்கிறார் சாகவே சாவா, 2 தடவை அழுத்தமா சொல்லியிருக்கிறார். ஏன் சாகல? ஏன் சாகல? கடவுள் தானே சொன்னாரு. அவன் எத்தனை வயசுல செத்தான் தெரியுமா? ஆதாம். அதே தொடக்க நூல் 5:5. 130 வருஷமா? எவ்வளவு குறைவா சொல்ற பாருங்க. மொத்தம் 930 ஆண்டுகள். அது வாசி வசனத்தை. மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். 930 வருஷம் இறந்துட்டு செத்துருக்காரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த பழத்தை சாப்பிட்டா. ஆண்டவர் போய் சொல்லிட்டாரா? என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் போய் சொல்லிட்டாரா?
எபேசியர் 2:1. எபேசியர் 2:1. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு, உங்களுடைய என்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆத்மா முதல் சாவு மனுஷனுக்கு எங்க தான்? ஆத்மா தான் முதல் சாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு பாருங்க, சாகவே சாவாய். அப்போ முதல் சாவு எங்க? அந்த சாகவேன்னு சொன்னா ஆத்மாவில் செத்து போயிடுவாய். நீ எப்போ தப்பு பண்றியோ ஆத்மாவிலே செத்து போய் விடுவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போதும், சரிதானா? அந்த ஆத்மாவில் செத்தவங்களை உயிரோட எழுப்புறதுக்கு தான் இயேசு பிறந்தார். இந்த ஆத்மாவில் செத்தவங்களை உயிரோட எழுப்புறதுக்கு தான் ஆண்டவர் பிறந்தார். அதே எபேசியர்ல அந்த 2வது அதிகாரத்தில் 4-5 வசனத்தை வாசிங்க. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். கடவுள் எப்படிப்பட்டவர்? இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாய் இருந்த நாம், நல்ல கவனிங்க, குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாக இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். அந்த அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். 2 அதுல 4-5 வாசித்தாச்சா? பிரைஸ் தி லார்ட். அந்த அருளாலே நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறது அந்த பேர் அன்பினால் தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆத்மாவில் செத்து போன நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு. செத்து போன ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கிற ஆற்றல் உள்ள ஒரே நபர் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு. அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல எங்க போய் நற்செய்தி சொன்னாலும் அவங்க தொடப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறிடுதாங்க. வேற எங்கேயும் எந்த மதத்திலையும் வன்முறையில் இல்லைன்னா வேற விதமான லாஜிக்கில் தான் மதத்தில் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த நற்செய்தியை கேட்டு இயேசுவால் தொடப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய ஆத்மா செத்து போன பிறகு அவன் ரொம்ப தாறுமாறா மாறிடுவான். அவனுக்கு கண்ட்ரோலே இருக்காது. அவனுக்கு எப்படி இருக்காது? கண்ட்ரோலே இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கொலைகாரனுக்கு கொலை செய்யும் போதுதான் பயமா இருக்கும். ஒரு குடிகாரனுக்கு முத குடிக்கும் போதுதான் பயமா இருக்கும். ஒரு விபச்சாரம் பண்றவங்களுக்கு விபச்சாரம் பண்ணும் போதுதான் பயமா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க? அந்த காரியத்தை பத்தி அவங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்? ஆத்மா செத்து போச்சு. ஆத்மா உயிரோட இருக்கும்போது அது சொல்லும், இதை செய்யாதேன்னு சொல்லும். ஏன்னா அது உயிரோட இருக்கு. ஹல்லேலூயா. அது செத்து போச்சுன்னு சொன்னா அது சொல்லாது. அவன் திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப மோசமான பாவியாக மாறுவதற்கு காரணம் ஆத்மா தான். ஹல்லேலூயா. அப்போ அது உணர்த்தப்படுகிறது. உணர்த்தப்பட்ட பிறகு பாருங்க, ஆனால் அந்த வாழ்க்கையில் முங்கின பிறகு அவன் ரொம்ப ஒரு கொலை வெறியில் செஞ்சிருவான். அப்புறம் கூலிக்கு கொலை செய்கிறவனா மாறிடுவான். இந்த கொலை செஞ்சு அப்புறம் அவனுக்கு பார்த்துக்கோங்க, இந்த நான் ஏன்டா இப்படி மாறினேன்னு சொல்லி அவனுக்கு அவன் மனசாட்சி அவன் உள்ள அவனை குத்த தொடங்கிடும். அது யாருன்னாலும் சரிதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதத்தான் இந்த எபேசியர் வசனம் சொல்லுது, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாக இருந்த நாம் அந்த அன்பின் மூலம், எந்த அன்பு? இயேசு என்ற அந்த அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். இதான் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அவர் சாவை அழித்து, எந்த சாவை முதல்ல அடிக்கிறாரு? நாம உயிரோட இருக்கும்போது நம்முடைய ஆத்மா செத்து போயிருந்ததுன்னு சொன்னா அந்த செத்து போன ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்து அதனுடைய சாவை அழித்த வெற்றிவேந்தனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா? நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணுமா? நம்ம ஆத்மா சாகாதபடி பார்த்துக்கொள்ளணும். நல்ல கவனிச்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு அதிகமாக வேணும்னு சொன்னால் என் ஆத்மா உயிர் பெற்றதாக இருக்க வேண்டும்.
முக்கியமான பாயிண்ட். ஏன்னா விஞ்ஞானத்திற்கும் பைபிளுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு. மருத்துவத்திற்கும் பைபிளுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நல்லா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும்னு சொன்னா என் ஆத்மா எப்படி இருக்கணும்? உயிர் பெற்றதாக இருக்க வேண்டும். அதை பார்த்துக்கணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். திரும்ப அதை ஒரு மயக்க நிலைமைக்கு இணைஞ்சிடக்கூடாது. ஏன்னா உலகம் பொல்லாததுங்க. உன் ஆத்மாவை கொல்றதுல தான் அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். உன் ஆத்மா செத்து போய் உன் உடம்பு செத்து போச்சுன்னு சொன்னா நீ நிரந்தரமான சாவுக்குள்ள போயிருவ. உனக்கு உயிரே கிடையாது. அதனாலதான் அவன் கிறுக்கு பிடிச்சு அலைகிறான். நீ விசேஷமா பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சுயமா வாழ்ந்துட்டு இருக்கிறவன்ட்டெல்லாம் போக மாட்டான். யார்கிட்ட வந்து அதிகமா சோதனை கொடுப்பான்னு சொன்னா, பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னா, உன்னிடமும் என்னிடமும் தான் வந்து அவன் மீண்டும் மீண்டும் நம்மை பாவத்திற்கு தூண்டுகின்ற இழுக்கின்ற காரியங்களிலே நம்மை இழுத்து கொண்டு செல்வான். எப்படியாவது இவன் ஆத்மாவை கொன்றணும். அதுதான் அவனுடைய முதல் முயற்சி. ஆதாம் ஏவாள்கிட்ட அவன் ஜெயிச்சிட்டான். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இயேசு அவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. இயேசு யாருக்கு ஆப்பு வைக்க வந்தாரு? பிசாசுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆதாம் ஏவாள் செத்து போயிட்டான்னு ரொம்ப மகிழ்ச்சியாவா இருந்த பாரு, நான் வச்சிருக்கிறேன் பாரு. செத்து போன அவங்களுக்கு நான் உயிர் தெழுந்து என்ன செய்வான்னு சொன்னா உயிர் கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு சாதாரணமான ஆளு கிடையாதுங்க. பெரிய ஜெம். சாதாரணமானவர் கிடையாது. அல்லேலூயா. ஆக நம்ம நல்ல விடுதலையோட இருக்கணும்னு சொன்னா இந்த ஆத்மா சாகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்ற ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கேன். ஆனால் வேண்டாம், நேரம் ஆயிற்று. நான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு இதை எப்படி செய்தார்? இயேசு இதை எப்படி செய்தார்? அதே 2 சாரி எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் இல்ல, எபிரேயர். பதினாலு 15. ஊனும் இரத்தமும் கொண்ட ஊனும் இரத்தம். ஊனுன்னு சொன்னா என்னது? சதையும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல். எந்த பிள்ளை? இந்த உலகத்துல வாழ்ற நம்மை போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். அவரும் ஏன்னு சொன்னா அவர் கடவுளோட இணைந்திருக்கும் போது, கடவுளா இருக்கும் போது அவருக்கு என்ன கிடையாது? ஊனு கிடையாது. அவருக்கு ரத்தம் கிடையாது. அவர் மனுஷனா நம்மளை போல பிறந்த உடனே அவருக்கும் அதே சதை அதே ரத்தம் அந்த இயல்பிலே பங்கு கொண்டு இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த. சாவின் மேல எதுக்கு ஆற்றல்? 2 சாவு மேலே அவனுக்கு ஆற்றல் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆத்ம சாவின் மேலே அவனுக்கு ஆற்றல் இருக்கு. அதனால தான் ஆத்மாவை கொன்னுருதான். சாவின் மீது ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து தன்னுடைய சிலுவை சாவின் வழியாகவே அழித்தார். இப்ப ஏன் செத்தாருன்னு தெரியுதா? ஏன் பிறந்தாருங்கிறதுக்கும் நமக்கு தெரியணும், ஏன் செத்தாருங்கிறது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. அந்த சாவின் வழியாகவே அவர் என்ன செஞ்சாரு? அழித்து விட்டார் சாவை. அல்லேலூயா. ஏன்னா அவரால் உயிரோட எழும்ப முடிந்ததனால செத்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவத்துல எப்போதும் இந்த கடவுளுடைய ஆவியானவர்களால் நிரம்பப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா இயேசுவுக்காக சாவுறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்களை பாருங்க, நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்களை பாருங்க, புனிதர்களையும் புனிதைகளையும் பாருங்க. இயேசுவுக்காக வாழ்ந்து என்ன செஞ்சாங்க? இறந்தாங்க. அவங்க சாவை பத்தி பயப்படல. ஏன்னா பவுலடியார் சொல்றாரு, அல்லேலூயா,
சாவது எனக்கு ஆதாயம்னு சொல்றாரு. உயிரோட இருந்தா உங்களுக்கு நற்செய்தி இருப்பேன், செத்தா இயேசு கூட இருப்பேன். எப்படி கான்செப்ட்? சாவு கிடையாது. ஹல்லேலூயா. சாவை அழிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால செத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒன்றும் எல்லாம் கெட்டு போறதில்ல. செத்தா யார் கூட இருப்போம்? இயேசுவோடு இருப்போம், உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியருக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26. கடவுளுக்கு பகைவன் யாரு? சாவு. சாவுதான் கடைசி பகைவன். அதுவும் அழிக்கப்படும். அது என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். அழிக்கப்படும். இப்போ 53 54 வாசிங்க. அழிவுக்குரிய இவ்வுடல், அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். நிப்பாட்டிக்கோங்க. அழிவுக்குரிய இந்த உடல் என்ன செய்யுது? ஆத்மாவை மட்டும் உயிர்ப்பிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. கடைசியில் நமக்கு ஒரு புது உடலையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சாவுக்குரிய இந்த உடல் அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். ஏன்னா இது செத்து போச்சுன்னு சொன்னா நம்முடைய உடல் என்ன செய்யுது? என்ன செய்யுது? ஹலோ, செத்து போச்சுன்னா நம்ம உடல் அழிஞ்சு போகுது. அழிந்த போன அந்த உடலுக்கு பதிலாக அழியாத ஒரு உடலை ஆண்டவர் நமக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அழியாத ஒரு உடலை நமக்கு தருவதாக ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சாவுக்குரிய இவ்வுடல், சாவுக்குரிய இந்த உடல் சாகாமையே அணிந்தாக வேண்டும். இத உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னா, இயேசு செத்து உயிர் தெழுந்த பிறகு சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாங்கல்ல. காட்சி கொடுத்தாரா இல்லையா? மரிய மகதலே என்னால் கல்ற தோட்டத்தில் அழுதுட்டு நிற்காங்க. ஏம்மா அழுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவரை சரியா புரிந்து கொள்ள முடியல. ஏன்னு சொன்னா அந்த உடல்ல இருந்து இவர் வேற அழியாத ஒரு உடலுக்குள்ள நினைஞ்சிட்டாரு, போயிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அவங்களால என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. எம்மாவுசுக்கு போற வழியில 2 சீடர்களோட ஆண்டவர் நடந்து பேசிக்கிட்டே போறாரு. அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கடல்ல இவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏசு கரையில இருந்து பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கலையான்னு சொன்ன உடனே எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுதா? ஏன்? சாவுக்குரிய உடலை தாண்டி அழியாத ஒரு உடலுக்குள்ளே இயேசு சென்று விட்டார். அல்லேலூயா. அதே போல நமக்கும் அந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்வார். அல்லேலூயா. அழிவுக்குரியது அழியாமையையும், அழிவுக்குரியது அழியாமையையும், சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளுகின்ற பொழுது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. 57. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கிறிஸ்தவ வாழ்வுன்னு சொன்னா உண்மையான இந்த கிறிஸ்தவ வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, ஒரு வெற்றி வாழ்வு, அழிஞ்சு போற வாழ்வு கிடையாது. அல்லேலூயா. பார்த்துக்கோங்க, இந்த செய்தியில் நீங்கள் மற்ற காரியங்களை குறித்து, உலகத்தரமான காரியங்களை குறித்து நான் அதிகமாக பேசலை. நான் உங்கள்கிட்ட என்ன செய்யலை? பேசலை. அல்லேலூயா. எந்த காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு கொலோசையர் 3 சொல்லப்பட்டதை போல மேலானவைகளை பற்றி சிந்தியுங்கள். அற்ப காரியங்களை குறித்தே அதிகமாக சந்தோஷப்படாமல், இந்த உலகத்தில் உள்ள கிடைக்கிற மகிழ்ச்சி மற்ற காரியங்களை குறித்து அதிகமாக சந்தோஷப்படாமல், கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு சொல்லி எழுந்து நில்லுங்க. எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். பாடுங்க. எந்த இயேசு கைவிட மாட்டார்,
என்னை மறந்திட மாட்டார். மீண்டும் என் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம் சோதனை வந்த போதெல்லாம் தப்பிச் செல்ல வழிகாட்டினார். இயேசு தப்பிச் செல்ல வழிகாட்டினார். எந்த இயேசு எந்த நேசு கைவிட உணர்ந்து மாட்டார், உணர்ந்து என்னை மறந்திட மாட்டார். எல்லாரும் எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. அரணும் கோட்டையும் அவர், அரணும் கோட்டையும் அவர், அத்தனையும் தகர்த்திடுவாரே. அத்தனையும் தகர்த்திடுவாரே. சொல்லுங்க. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். உற்சாகமாக எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பே. சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பே. எரியும் விளக்கேந்தியே எரியும் விளக்கேந்தியே இயேசுவின் பின் செல்லுவே. இயேசுவின் பின் செல்லுவே. எந்த இயேசு எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆமென். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் ஆட்டுவார் சீராட்டுவார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். சொல்லுங்க. தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே Yes. காத்திடுவாரே. அப்பா. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டு
இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட அப்படி மாட்டார். கண்களை மூடி ஒரு உறுதி. ஹல்லேலூயா. கேட்ட இறை வார்த்தைக்கு ஏற்ப அவர் ஏன் பிறந்தாரு, எதுக்கு இறந்தாரு, அவருடைய பேர் அன்பினால் என்னை கடவுளோடு ஒப்புரவாக்குகிறார். ஆமென். செத்து போயிருக்கிற என் ஆத்மாவை அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையினாலே உயிர்த்தெழச் செய்கிறார். நிரந்தரமான நிலை வாழ்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். என் நெருக்கடி வேளையில எனக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். நான் இப்போ கடவுளுடைய சமூகத்துல கடவுளோடு நல்ல உறவாடுகின்ற நிலையை எனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சார நன்றி சொல்லுவோம். எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டாரு. எப்படிப்பட்ட பிரச்சனையிலையும் கைவிட மாட்டாரு. நோய் நொடிகளை மாற்றுவார். சாபங்களை அகற்றி போடுவார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை அவர் துடைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே. நெஞ்சார நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நெஞ்சார நன்றி சொல்லுங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா, எனக்காக பிறந்தவரே, எனக்காக சிலுவையிலே மரித்தவரே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி அப்பா. இடைப்பட்ட காரியங்களை நான் அறிந்து கொள்கிறேன். பிறப்பை நான் அறிந்து கொள்கிறேன். இறப்பை அறிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, சாவை கொண்டே சாவை அளித்தவரே, ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. என்னை சாகாமைக்குள் அழைத்து செல்கின்றவரே, நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனக்கு தைரியத்தை கொடுப்பவரே உமக்கு நன்றி. எனக்கு தைரியத்தை கொடுப்பவரே உமக்கு நன்றி. நன்றி. மன உறுதியை கொடுப்பவரே உமக்கு நன்றி. போராடி ஜெயிப்பதற்கு வலிமை தருகிறவரே ஆமென். உமக்கு நன்றி. ஹalleluya. 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 நன்றி. நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற இந்த மக்களுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக, இவருடைய நல்வாழ்வுக்காக நம்முடைய சகோதரர்கள் ஒருத்தர் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உம்மை போற்றி புகழ்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நினைவுகளையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனை நாங்கள் அமர்வதையும் எழுப்பதையும் படுப்பதையும் தகப்பனை நீர் நன்காய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எளிமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனை. அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து நடத்துவீராக ஆண்டவரே. நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே சுகப்படுவார்களாக. இந்த நேரத்திலே உடலிலே ஒரு சுகத்தை உணர்ந்து கொள்வார்களாக. இயேசுவின் கரம் அவர்களை தொடுவதாக ஆண்டவரே. பலவீனங்கள் வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. சுகவீனம் வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வலக்கரம் அவர்களை தொடுபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடுவதற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்கள் ஒவ்வொன்றையும் அடைப்பதற்குண்டான வழிகளை இயேசு நீர் திறந்து கொடுப்பீராக. அதற்காக உழைக்கிற ஆற்றலை தெய்வம் நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. உழைக்கும் கரங்களை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதற்குண்டான திட்டங்களை கொடுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை, வந்திருக்கிற பெரியவர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாயின் குறைவில் சுமந்தவரே தகப்பனை, முதிர் வயது வரைக்கும் நானே சுமப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. ஒரு நல்ல உடல் சுகத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல மன அமைதியை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்திற்குள்ள நல்ல ஒரு இணக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை, குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திற்குள்ள இயேசு நீர் ஆட்சி செய்வீராக. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு இறை மகிழ்ச்சி இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனை, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கல்விகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும்
இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. சந்திக்கப்படட்டும் அப்பா. அன்பின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.